ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மேக்ஸ் மேஜிக். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 8th சம் பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x⁴ + 5x³ - 7x² + 8 = 0. இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா 4 வேல்யூஸ் இருக்கிறனால ஸோ 2x⁴ + 5x³ - 7x² + 8 = 0. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட். ரூட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இது ரெண்டும் எடுத்துக்கிறோம். அதாவது இந்த சம் ஆஃப் த ரூட் வந்துட்டு ஆல்ஃபான்னு அசியூம் பண்ணிக்கிறோம், இது வந்து பீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் போயிடலாம். 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரூட்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது 2 மட்டும் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறோம்? ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா = இது வந்து சம் ஆஃப் த ரூட்டில் அந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் -b/a, b/aனா +5 இருக்குது. ஸோ -5/a வந்து 2. ஸோ -5/2. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இந்த 4 வேல்யூ எடுத்துக்கிறோம். இதோட ஃபார்முலா வந்துட்டு c/a எடுத்தோம்னா d/a எடுத்தோம்னா d வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8/2 = 4. இப்போ வந்து சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு சம்மு ப்ராடக்ட் வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்டில் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணணும்? இன்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு சம் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணிடணும். -5/2 + 4 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா +3/2 வரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து இன்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து இன்ட்டு பண்ணிக்கிறோம். -5/2 × 4 பண்ணோம் அப்படின்னா -10 வரும். ஆக்சுவலாக இதை என்ன கொடுத்துருக்காங்க? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். x² - sum of the root into x + ப்ராடக்ட் = 0. இந்த ஈக்குவேஷனில் நம்ம எழுதணும். x² அப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்கோங்க? என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3/2. ப்ராடக்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -10 இருக்குது. ஸோ -10 = 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு x² இதை வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2x² மைனஸ் இது வந்து x ஆகிடும். ஸோ 3x -2 × 10 20 = 0. இதுதான் ஈக்குவேஷன். நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் நெக்ஸ்ட் சம் 9th சம் பார்க்கலாம். இஃப் p and q are the roots of the equation lx² + nx + n = 0, show that root of p/q + root of q/p + root of n/l அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? = 0. இந்த LHS வந்து = 0ங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? p and q கொடுத்துருக்காங்க. அதோட ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. lx², nx, n இதோட ஈக்குவேஷனும் நம்ம கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. p and q கொடுத்துருக்காங்க. அதோட சம்மோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈக்குவேஷனில் lx² + nx + n இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து சம்மும் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கணும். -b/a இது வந்து l வந்து a, n வந்து b, n வந்து c. ஓகேவா? இப்போ வந்து b/a போட்டோம் அப்படின்னா -n/l வரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இப்போ சம்மு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். pq
PQ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து C/A. அப்போனா N டிவைடட் பை L. இப்போ P + Q கண்டுபிடிச்சாச்சு, P and Q கண்டுபிடிச்சாச்சு, P into Q ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஈக்குவேஷன் LHS ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் P டிவைடட் பை Q ப்ளஸ் ரூட் ஆஃப் Q டிவைடட் பை P ப்ளஸ் ரூட் ஆஃப் N பை L ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது, அது எல்லாமே தனித்தனியாக எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் P டிவைடட் பை ரூட் ஆஃப் Q ப்ளஸ் ரூட் ஆஃப் Q டிவைடட் பை ரூட் ஆஃப் P ப்ளஸ் ரூட் ஆஃப் N டிவைடட் பை ரூட் ஆஃப் L ஈக்குவல் டு 0. இப்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டும் எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் P டிவைடட் பை ரூட் ஆஃப் Q ப்ளஸ் ரூட் ஆஃப் Q டிவைடட் பை ரூட் ஆஃப் P, இது ரெண்டும் மட்டும் எடுத்துக்கலாம். எப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ரூட் ஆஃப் P இன்டூ ரூட் ஆஃப் P டிவைடட் பை ரூட் ஆஃப் Q ப்ளஸ் ரூட் ஆஃப் Q இன்டூ ரூட் ஆஃப் Q டிவைடட் பை ரூட் ஆஃப் P. ரூட் ஆஃப் QP ரூட் ஆஃப் PQ ப்ளஸ் ரூட் ஆஃப் N divided by root of L equal to 0. இது எப்படி எழுதணும்? root of root P into root P என்னாகும்? P. இது வந்து Q divided by இது ரெண்டு சேமாக இருக்கிறனால root of PQ காமனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? root N divided by root L equal to 0. நெக்ஸ்ட்டு P plus Q என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? minus N by L. P plus Q வந்துட்டு minus N by L, PQ வந்து N by L கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். minus N divided by L, PQ வந்துட்டு N by L. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? root of N divided by root of L equal to 0. நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல், இது வந்து மேலே எடுத்துக்கிறோம். இங்கே ரூட் இருக்கிறனால ரூட் ஆஃப் PQ இருக்கிறனால ரூட் ஆஃப் N டிவைடட் பை Lன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ரெசிப்ரோக்கல் மேலே எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் N பை L இன்டூ ரூட் ஆஃப் N டிவைடட் பை ரூட் ஆஃப் L ப்ளஸ் ரூட் ஆஃப் N டிவைடட் பை ரூட் ஆஃப் L ஈக்குவல் டு 0. இந்த Nனும் Lலும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா root N into root N equal to N, root L into root L equal to L. ஸோ அதே மெத்தடில் நம்ம எடுத்துக்கிறோம். N வந்து எப்படி எழுதலாம்? root N into root N divided by L வந்து எப்படி எழுதலாம்? root L into root L மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் into root N divided by root L plus root N divided by root L equal to 0. நெக்ஸ்ட்டு ரூட் ரெசிப்ரோக்கலாக எடுக்கிறப்ப இது வந்து ரெசிப்ரோக்கலாக எடுக்கிறப்ப L வந்து மேலே வந்துடும், கீழே வந்து N வரும். சாரி மாற்றி எழுதிட்டேன். N வந்து மேலே வரும், L வந்து மேலே வரும், கீழே வந்து அதாவது ரூட் ஆஃப் NL ரெசிப்ரோக்கலாக எடுத்தோம் அப்படின்னா ரூட் L டிவைடட் பை ரூட் N அப்படி வரும். ஓகேவா? இப்போது ரூட் L கேன்சல் ஆயிரும், ரூட் N கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும்? மைனஸ் ரூட் N டிவைடட் பை ரூட் L ப்ளஸ் ரூட் N டிவைடட் பை ரூட் L ஈக்குவல் டு 0. ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது ரூட் ஆஃப் P divided by Q plus root of Q divided by P plus root of N divided by L equal to 0. இதான் ப்ரூவ் பண்ணணும். இதான் RHS, hence proof. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.